அண்ணன் ஜான் பாண்டியன் பல்வேறு கேள்வி எழுப்புறார். நீட் என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு. 2014 தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்தா 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு மோடி சொன்னாரு, அது என்னாச்சு? வேளாண் விளைபொருளுக்கு 1.5 மடங்கு கூடுதல் விலை தருவேன்னு சொன்னாரு, அது என்னாச்சு? அதெல்லாம் விடுங்க. நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு, அது என்னாச்சு? 10 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த வாக்குறுதியை பத்தி ஒற்ற வார்த்தை கேட்க மாட்டீங்க. மீண்டும் மோடி வருவாருங்கிறீங்க. அதில் அண்ணன் அர்ஜுன் சம்பத்தினுடைய ஆசை அளவு கடந்து போகிறது, அரபிக்கடலை தாண்டுகிறது. அண்ணாமலை 40 தொகுதியிலும் அதுல என் அண்ணாமலையை பார்க்க கூட்டம் அலமோதுதான். ஒருவேளை கடல் ஓரமா போய் நின்றுப்பார் நினைக்கிறேன். அந்த அலையை பார்த்துட்டு இதெல்லாம் இவரை பார்க்க வந்தது என்ன கேங்க. நான் என்ன அண்ணன் வகித்துக்கிறேன், அவரை போய் கருப்பு எம்ஜிஆர் எல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு மனச்சாட்சி வேண்டாமா? முதல்ல அதுக்கு என் மண் என் மக்கள் என்னது அர்த்தம் இல்லை, மக்கள் தலையில மண்ணள்ளி போட போறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் என் மண் என் மக்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க அர்ஜுன் சம்பத்து நல்லா பேசுறாரு. குறைந்தபட்ச அண்ணாமலைக்கு சில குறைந்தபட்ச பொது அறிவு புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். 20,000 புத்தகம். கோவில்பட்டி வீரலட்சுமி விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு. வல்வில் ஓரி விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றேன்னு நான் பேசுறேங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் நீங்க படிச்சு 20,000 புத்தகத்தில் இல்லையா? அதே போல நீங்க எனக்கு தெரிஞ்சுங்க, ரத யாத்திரைக்கு மெடிக்கல் லீவ் போட்ட ஒரே தலைவர் அண்ணாமலை தாங்க. பிரேக் விட்டு உள்ள போவார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, பர்சனல் விஷயங்கள். கொரோனா காலத்தில் ஊசியை இலவசமா போட மாட்டேன்னு சொன்னது பிரதமர் நரேந்திர மோடி. உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அனைவருக்கும் இலவச ஊசி போட வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் மோடி இணங்கினார். இதே இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த ஊசி தயாரிக்கக்கூடிய ஆற்றல் இருந்த பிறகு கூட 2 தனியார் கம்பெனிக்கு ஊசி தயாரிக்கிற உரிமத்தை கொடுத்தது மோடி ஆட்சி. மறந்துடாதீங்க. என்னத்தையோ நீங்க கொரோனாவையே இவர் தான் ஊட விரட்டி என்ன பண்ணீங்க தெரியுமா? நீங்க வீட்டில் விளக்கேத்துக்குன்னு சொன்னீங்க, தட்டெடுத்து தட்டுங்கன்னு சொன்னீங்க. இதை தவிர கொரோனாவுக்கு எதிராக என்ன பண்ணீங்க? ஒரு அறிவியலையே புறக்கணிச்சீங்க. இதுல அண்ணன் வைகை செல்வன் வந்தார், நல்ல இலக்கியமா பேசுவாரு. நீங்க 10 வருஷமா பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு குடியுரிமைக்கு சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, வேளாண் சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, முத்தலாக் கொண்டு வந்தாலும் சரி, பொதுத்துறையை விற்கிறோம்னாலும் சரி, எல்லாத்துக்கும் சரி சரின்னுட்டு தேர்தல் நேரத்தில் வெளியே ஐ எம் சாரி எங்களுக்கும் பிஜேபிக்கு ஆகாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் இத்தனையும் என்ன கேட்கிறேன், அந்த சாரியை விடுங்க, அதெல்லாம் ஓல்டு சாரி. இப்ப இருக்கிற இதை கேட்கிறேன், 150 எம்பிக்கள் இன்னைக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே, அது குறித்த அதிமுக நிலைப்பாடு என்ன? நாடாளுமன்றத்தில் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டிலிருந்து நீங்களா இது நேரு காலத்தில் கொடுத்த செங்கோல்னு சொல்லி டெல்லியில சென்னையில் ஒரு பாத்திர கடையில் வாங்கிட்டு போன செங்கோலை கொண்டு போய் வச்சியல. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறான், செங்கோல் வச்சியல செக்யூரிட்டி வச்சியலான்னு கேட்க மாட்டானா? செங்கோல் வைக்கிறதுல இருக்கிற ஆர்வம், ஏன்னா செக்யூரிட்டியை நீங்க தனியாருக்கு கொடுத்துறீங்க. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். எனவே நண்பர்களே, இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த தேசத்தின் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த 150 எதுக்கு வெளியே அனுப்பிட்டாங்க? தபால் போடுவாங்கல்லங்க, அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. என்ன தெரியுமா? எந்த தபாலையும் அரசாங்கம் நினைத்தால் பிரித்து படிக்கலாம். நான் காதல்களை கேட்டுக்கிறேன், தயவு செய்து காதல் கடிதம் எல்லாம் எழுதிடாதீங்க. எல்லாத்தையும் பிரித்து பார்த்து படிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. இங்க ஒரு பாசிஸ்ட் சொன்னீங்களே, அதனால என்ன ஆச்சு? மறுபடியும் அவங்க தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு நெறியாளர் கூட கேட்டார். நான் என்ன கேட்கிறேன், பாசிஸ்டுகளுடைய வரலாறு முழுவதும் உலகம் முழுவதும் எப்படி இருந்திருக்குன்னா, ஆரம்பத்தில் அவங்க சில வெறித்தனத்தை ஊட்டி வெல்லக்கூடும், ஆனால் மக்கள் தான் நிச்சயமாக வெல்வார்கள். அதுதான் உலக வரலாறு. நல்ல வாய்ப்புக்கு தலைவணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.